மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இருந்து நாம் தொடர்ச்சியாக நிறைய காரியங்களை தியானித்து கொண்டு வந்தோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்ற வசனத்தின் அடிப்படையிலே சாந்த குணம் உள்ளவர்கள் யார் என்றும் சாந்த குணம் ஏன் அவசியம் என்றும் நாம் அநேக காரியங்களை குறித்து தியானித்து கொண்டு வந்தோம். சாந்த குணத்துக்கு எதிர்மறையான குணங்கள் எப்படி இருக்கும் என்றும், சாந்த குணம் பலவீனம் அல்ல, அது ஆவிக்குரிய பலன் என்றும் கடந்த வாரம் வரையில் நாம் தியானித்தும் நாம் சில காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வஞ்சகத்தோடு நம்ம அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்றும், பழிவாங்கும் எண்ணத்தோடு ஒருபோதும் நாம் செயல்படக்கூடாது என்றும், தேவன் நம்மை இயக்குகிறவராய் இருக்க வேண்டுமே ஒழிய நாம் தேவனை இயக்குகிறவராய் ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்று சொல்லி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்தோம். அமெரிக்கா இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பின பொழுது பராக் ஒபாமாவுடைய காலத்திலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நீதி செய்தார் என்றும், அவர் இஸ்ரவேலுக்காக வாதாடினார், அவர்கள் அமைதியாக இருந்தார்கள், கர்த்தர் அவளுக்காக வாதாடி நீதி செய்தார் என்றும், சாந்த குணம் உள்ளவர்களுக்காய் கர்த்தர் நீதி செய்வார் என்றும் நாம் தொடர்ச்சியாக தியானித்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு தொடர்ச்சியாய் மீதியுள்ள காரியங்களை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் ஒரு ஆவிக்குரிய பலனை அவர்களுக்குள் கொண்டு வருகிறது. சாந்த குணம் ஒரு காந்த குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாந்த குணம் ஒரு கவர்ந்து இழுக்கிற குணம். சாந்த குணம் உள்ளவர்களை எல்லாரும் விரும்புவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் காலாகாலங்களில் மேன்மை அடைந்து கொண்டே இருப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் நடத்துவார். அவர்கள் தங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறபடினாலே கர்த்தர் அவளுக்காக வழக்காடுவார், கர்த்தர் அவளுக்கு நீதி செய்வார், கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். அல்லேலூயா. சாந்த குணம் ஒரு சவால் என்பதையும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. சாந்த குணம் சவால் தான். சாந்த குணத்தோடு இருப்பது சாதாரணமான காரியம் அல்ல. அது சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சவால் நிறைந்த ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சாமியார், அவர் எந்த உயிர்களுக்குமே உபத்திரவத்தை கொடுக்க மாட்டார். ஒரு நாள் அவர் சாலை ஓரத்தில் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மாமரத்தின் கீழே அவர் போகிறார். அந்த மாமரத்தில் இருந்து ஒரு மீர் இருந்து அவருக்கு மேலே விழுந்து தாடியிலே அவன் வந்தது. உடனே அவர் அதை பார்த்தார். அப்படியே தாடியை தூக்கி, நீளமான தாடியை தூக்கி வச்சுட்டு, சே எவ்வளோ அழகான மிஸ்ரு அப்படின்னு பார்த்துட்டு அவர் கொல்ல மனசே வரல, தட்டி போட மனசு வராமல் அப்படியே இது என்ன பண்ணுறேன்னு பார்த்தாரு. அந்த மாமரத்தினுடைய கிளை கீழே இறங்கி நிச்சு அவர் மிஸ்ர் கூடு, பெரிய மிஸ்ர் கூடு இருந்துட்டு அந்த தாடியை அப்படியே கொண்டு போய் அந்த மிஸ்ர் கூட்டில் அப்படியே கொண்டு வச்சார். வச்சுட்டு போ நீ பத்திரமா போன்னு சொன்னார். இந்த மிஸ்ரு போச்சோ இல்லையோ, மிஸ்ரு கூட்டில் இருந்து எல்லா தாடியும் அவருக்கு மேலே தயாரி, மிஸ்ருக்குள்ள இருந்து எல்லா மிஸ்ரும் அவருக்கு தாடிக்கு மேலே தயாரிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தட்டி பார்த்தாரு, பெரிய கூடு, எல்லா மிஸ்ரும் வந்ததால அங்கங்க கடிக்க ஆரம்பிச்சுட்டு, இப்ப தட்டி பார்த்தாரு முடியல, அப்படியே கைய வச்சு ஒரு கசக்கு, எல்லா மீறும் செத்து போச்சு. அல்லேலூயா. அவர் சாந்த குணம் உள்ளவர் தான். எந்த உயிருக்குமே தீங்கு செய்யக்கூடாது நினைச்சது தான். வந்த உடனே மெதுவை தட்டி விட்டுருந்தாருன்னா அதுவும் தப்பிச்சிருக்கும், அவரும் தப்பிச்சிருப்பாரு. இப்ப அது போன்னு சொல்லி மிஸ்ரு கூட்டில் விளையாட அது விடுமா? கடைசியில் வந்த மீர் எல்லாம் கொண்டு போட்டார். அதுதான் சாந்த குணம் சவால். அல்லேலூயா. கவனமா கையாளலைன்னா, இந்த சாந்த குணத்தை கவனமா கையாளலைன்னா அது மிகப்பெரிய விளைவுகளை கொண்டு வரும். சில ஆட்கள் ரொம்ப சாந்த குணமா இருப்பாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, அமைதியாவே தான் எல்லாம் டீல் பண்ணுவாங்க, கையாண்டுட்டு போயிருப்பாங்க. திடீர் ஒரு நாள் வெடிச்சு சிதறிடுவாங்க. அன்னைக்கு அவ்வளவுதான். சில வீடுகளை பார்த்துருக்கீங்க, சில நபர்கள் அமைதியாகவே இருப்பாங்க, ஆனால் ஒரு நாள் அவங்க கோவப்பட்டாங்கன்னா வீடு தவிடுபடி. சில மேல் அதிகாரிகள் அமைதியாக போயிட்டு இருப்பாங்க, ஒரு நாள் அவங்க திடீர்னு எமோஷன் ஆகி கோவப்படுவாங்க, மொத்தமும் காலி. அப்போ சாந்த குணம் பல விளைவுகளை கொண்டு வருவதும் காணப்படுது. அதுதான் சொன்னேன், வஞ்சகத்தோடு பொறாமையோடு வேதனையோடு உள்ளத்தில் பகையை வச்சுட்டு உள்ளத்தில் வேதனையை வச்சுட்டு சாந்த குணம் உள்ளவர்களை போல ரொம்ப நாள் நடிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சாந்த குணம் உருவாகிற இடம் உள்ளத்தினால. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா.
அதான் நீடிய சாந்தம் உள்ளவன் அவன் உத்தமன் அப்படி என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. சாந்த குணம் சவாலான அனுபவம். அந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் தான். எப்ப சாந்த குணம் சவாலான அனுபவம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதிகாரம் கொடுக்கப்படும் போது, ஒரு அதிகாரத்தை நம்மிடத்துல கொடுக்கும் போது அந்த சாந்த குணம் சவாலாய் மாறுகிறது. ஒரு நபருடைய கீழே ஒரு 10-15 பேரை கொடுத்து நீ அவர்களை மேற்பார்வையிடணும், அவங்களை நடத்தணும் அப்படி ஒரு உயர் அதிகாரியா வைக்கப்படும் போது, தன் கண்காணிப்பின் கீழ் இருக்கிறவங்க சரியான நிலைமையில செயல்படாத போது சாந்த குணம் சவாலே. அவங்க கீழ்ப்படியாம போகும்போது, அவங்க குழப்பத்தை ஏற்படுத்தும் போது, நஷ்டத்தை ஏற்படுத்தும் போது, தேவையில்லாம கேள்விகளை கேட்கும் போது, பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது சாந்த குணம் எப்போதும் சவாலாய்த்தான் இருக்கும். அதிகாரத்தில் இருக்கிற ஒருவருக்கு சாந்த குணம் சில நேரங்களில் தூரப்படுவது உண்டு. அதிகாரம் கொடுக்கப்படும் போது சாந்த குணம் நமக்கு சவாலாய் காணப்படும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அவருடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஆமென். சில நேரங்களில் நம்மிடத்தை தேவையில்லாம கேள்வி எழுப்புவாங்க. நம்மிடத்துல சில தேவையில்லாம கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்கும் போது சாந்தமா பதில் சொல்லல அப்படின்னா, இந்த வேதவசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, மெதுவான பிரதித்தம், மெதுவா சரி நான் சொல்றேன் பார்க்கலாம் இப்படின்னு மெதுவா சொன்னா பிரச்சனை இல்லை. என்ன உனக்கு சொல்லணுமோ, உனக்கு கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமோ, என்ற கேள்வி கேட்க நீ யாரு கேட்டான பிரச்சனை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா நான் சொல்ல வருகிறது? அதிகாரத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை மேற்கொள்ள நினைக்கும் போது நான் தான் ஹீரோ, மற்றவங்க ஜீரோ, நான் சொன்னாதான் மற்றவங்க கேட்கணும்னு எப்போ ஒரு மனுஷன் நினைக்கிறான் நம்மளுக்கு சவால் தான். அல்லேலூயா. அதனால அதிகாரம் கொடுக்கப்படும் பொழுது தேவையில்லாம கேள்வி கேட்க தான் செய்வான், தேவையில்லாம குறை சொல்ல தான் செய்வான், தப்பா சொல்ல தான் செய்வான், வீணான காரியங்களை பேசதான் செய்வாங்க. அந்த நேரத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மெதுவாய் பிரதியுத்தரம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ சாந்த குணம் சவாலா இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. 2வதாக, சாந்த குணம் எப்ப சவாலாய் மாறும்னா, மரியாதை குறைவாய் நடத்தப்படும் போது. ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவனாக இருக்கட்டும், தலைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளினாலேயோ மற்றவர்களினாலேயோ மரியாதை குறைவாய் நடத்தப்படுகிற பொழுது சாந்த குணம் சவால் தான். பணியிடங்களிலே ஒரு உயர் அதிகாரியாக இருப்பாங்க, அது கொஞ்சம் நல்ல படித்த நிலைமை இருப்பாங்க, அங்கே தரக்குறைவு, அதாவது மரியாதை குறைவு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம அவர்களை மரியாதை குறைவாய் நடத்துகிற போது சாந்த குணம் அங்கே சவாலாய் மாறிவிடும். பொது இடங்களில் அவமதிக்கும் போது, பொது இடங்களில் வச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசும்போது அங்கேயும் சாந்த குணம் சவாலாய் மாறுவது உண்டு. என்னாகமம் 11வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே தியானிச்சுட்டு இருக்கிறோம். மோசே, ஆரோன், மிரியாம் அந்த சம்பவம். ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கவில்லை. மோசே மீது விசேஷித்த ஒரு அழைப்பு இருந்துச்சு. ஆரோன் மேல் இருந்த அழைப்பை காட்டிலும், மிரியாம் மேல் இருந்த அழைப்பை காட்டிலும் மோசே மேல் இருந்த அழைப்பு விசேஷித்த அழைப்பு. அவன் மேல் இருந்த அபிஷேகம் விசேஷித்த அபிஷேகம். அவன் மேல் இருந்த கனம் விசேஷித்த கனம். ஆரோனோடு மோசேயோடு ஆண்டவர் முகமுகமாய் ஆரோனோடு மிரியாமோடு ஆண்டவர் முகமுகமாய் பேசல, மோசேயோடு தான் முகமுகமாய் பேசியிருந்தார். அப்படி தேவனை முகமுகமாய் சந்திக்கிற அந்த அனுபவத்தை பெற்றவன் மோசே. ஆனா அந்த இடத்துல அவனை கனஈனப்படுத்துகிறாங்க, மரியாதை குறைவா அவனை நடத்த, அவன் திருமணம் செய்தது நிமித்தமாக, அவனுடைய திருமண உறவின் நிமித்தமாக அங்கே அவனை மரியாதை குறைவாய் நடத்தின பொழுது மோசே அந்த இடத்துல அமைதியா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாதையை நம்ம கேட்டு வாங்கக்கூடாது, மரியாதை தானா வரணும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் உண்மையா கிடைக்கிறது. நம்மளா கேட்டு வாங்கினா அது என்னது, பச்சோந்தி மரியாதையா இருக்கும். நம்மளை கண்டோன்னா கூட கும்பிடு போடுவான், போன உடனே போறாம்பார் துரோகி அப்படின்னு சொல்லுவான், போறாம்பார் ஒரு விளங்காதவன் அப்படின்னு சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் நம்மளை பார்த்தோன்னா கூட கும்பிடு போடுவாங்க. ஐயா, என் மச்சான், என் மாமன் எப்படி இருக்கு கேட்பாங்க கிட்ட. போனோன்னு சொன்ன விளங்காதவன் இவன் எல்லாம் என்னத்து தான் ஊர்ல இருக்காரதில்ல. அப்ப மரியாதை என்பது நம்ம கேட்டு வாங்குவதில்ல, மரியாதை
தானா வரணும். அப்படி யாராவது உங்களை மரியாதை குறைவை நடத்தினா அமைதியா போங்க, தேவன் உங்களுக்கு ஆயுத்தம் செய்வார். உங்களுக்கு வர வேண்டிய மரியாதையை தேவன் வாங்கி தருவார். கரங்களை தட்டி கருத்துக்கு நன்றி செலுத்துங்களா. அந்த இடத்துல அப்படிதான் அதுவரையிலும் சிறப்பான அபிஷேகம் இருந்ததை மிரியாம ஆரோனும் உணரல. இப்ப கர்த்தர் அடித்த உடனே அப்பா உணர்றாங்க, மோசேக்கு மேல விசேஷமா ஏதோ ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. எல்லார போல இல்லப்பா மோசே, நம்மளை போல இல்ல, அவன் மனுஷன்தான், நம்ம அம்மாவுடைய வயிற்றுல பிறந்தவன் தான், நம்ம அப்பாவுக்கு அவன் பிறந்தவன் தான். ஆனா அவன் நம்மளை போல இல்ல, அவன் விசேஷித்தவன் என்பதை கர்த்தர் அவர்களை காண செய்தார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பிரசங்கியுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம், பிரசங்கியுடைய புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரத்துக்கு நேராய் நீங்கள் வரும் பொழுது, அந்த பிரசங்கி அந்த ஞானமா சகலத்தையும் கற்று தேர்ந்த அந்த மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதனுடைய 9வது வசனத்திலே, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது, மூடரின் நெஞ்சில் கோபம் குடிகொண்டிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மூடருடைய நெஞ்சில கோபம் குடிகொண்டு இருக்கும். வேதாகம கல்லூரியில் நான் படித்திருக்க போது ரொம்ப கோபப்படுவேன். ஆரம்பத்தில் ரொம்ப எனக்கு கோபம் எங்கள் குடும்பத்தில் உள்ள அது எங்களுக்குள்ள ராசியாகும். அது கோபம் எங்களுக்கு இங்கே தான் இருக்கும். அல்லேலூயா. எதுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லாருமே அப்படிதான், எங்கள் குடும்பங்கள் சார்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப கோபப்படுறவங்களா இருப்பாங்க. ரொம்ப கோபம் இங்கே தான் இருக்கும். வேதாகம கல்லூரியில் போனேன். வேதாகம கல்லூரியில் போன இடத்துல நானும் இன்னும் 2 பேர் தான் டிகிரி. மீதியெல்லாம் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவங்க தான் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் டிகிரி படித்தவங்கள கொஞ்சம் தலக்கணம் இருக்கும். சொன்னேன் இல்லை, படிக்க நமக்கு கொஞ்சம் தலக்கணம் வரும். நம்ம டிகிரி முடிச்சுட்டு போயிருக்கோம். அங்கே அதுக்கு முன்னால் சிடிஹெச்னு ஒன்று நான் தபால் மூலமாக பண்ணேன். அப்படி போயிட்டு போனேன். ஆனால் கோபத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. எதுக்கு எடுத்தாலும் கோபம். ஒரு 3 நாள் உபவாசம் இருந்தேன். ஆண்டவரே, இந்த கோபம் மாறணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 3 நாள் ஃபுல் டைம் உபவாசம் இருந்து, சென்னையில் எங்களுக்கு ஒரு மாடி சேப்பல் உண்டு. அதுக்கு தனி ரூம், தனியாக ஜபிப்பதுக்கு ரூம் உண்டு. அந்த ரூமில் 3 நாள் உபவாசம் இருந்து நல்ல பயங்கர ஜபம். 3ஆம் நாள் மத்தியானம் மத்தியானத்து மேலே அங்கே ஸ்பிரிச்சுவல் மீட்டிங் உண்டு. ஆகவே 3ஆம் நாள் மத்தியானம் பாஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டோட சமத்துக்கு இறங்கி அப்படியே பிரசவத்தோட வருகிறேன். வேதாகம கல்லூரியில் ஒரு வழக்கம் உண்டு, யாரும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, எல்லாரையும் பிரதர் அப்படி தான் கூப்பிடணும். யாரையும் பேர் சொல்லி வாப்பா இப்படி எல்லாம் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். மரியாதையை தான் நடத்தணும். நான் 2 இறங்கி வருகிறேன். என்னை விடவும் சின்ன பையன், அவன் 8ஆம் கிளாஸ் படித்த பையன் இருந்துட்டு நான் அப்படி போயிட்டு இருக்கேன். எனக்கு கூப்பிட்டுருக்கான், பிரதர்னு கூப்பிட்டுருக்கேன். எனக்கு காது கேட்கல, ஏதோ காது அடைச்சதோ தெரியல. ராஜேஷிங்க வான மட்டும் கூப்பிட்டான். அல்லேலூயா. அரைச்சி பாருங்க, அரைச்சி இப்படி கோபம் அப்படி 10 ஆயிடுச்சு. ஆண்டவர் அவன் இப்ப பேச ஆரம்பிச்சா, என்ன பண்ற, உண்மையில சொல்ற தேவ சமுதிரம் என்ன பண்ற, இப்ப எதுக்கு நீ அங்க மேல இவ்வளவு நாள் 3 நாள் இருந்த? உபவாசம் இருந்தா கோபம் போவாது, அது கோணம். அல்லேலூயா. உன்னை நீயே மாற்றிக்கொள்ள வேண்டும். நொந்துட்டேன். ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். எதுக்கு இப்ப நீ உபவாசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கொஞ்ச நேரம் பேசினார். அப்படியே ஓடினேன், திரும்ப ஓடினேன். அழுது புரண்ட ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன். அந்த டைம் மட்டும் ஆண்டவர் கொன்னு இருக்கும். அவ்வளோ கோவம் எனக்கு, அவ்வளோன்னா பயங்கர கோவம். அதுக்கப்புறம் தான் கோபத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ பிரசன்னத்தினால குறைக்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. முற்றும் குறையலை. எப்படி குறைஞ்சுன்னு இனி நான் திறந்து சொல்கிறேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம மரியாதை குறைவாக நடத்தப்படும் போது உச்சியில் யாரை தான் செய்யும்? சின்ன பையன் மாதிரி நம்மளோட ஒரு மாதிரி பேசும்போது உச்சியில் யாரை தான் செய்யும்? அது நமக்கே ஆப்பா மாறாம கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அல்லேலூயா. அப்போ யாருடைய உள்ளத்தில் கோபம் குடிகொண்டு இருக்குமா? மூடர்கள். அதனால சொல்லப்படுகிறது, மூடருடைய உள்ளத்துல கோபம் குடி இருக்கும். உன் உள்ளத்துல கோபம் குடி இருக்குன்னா நீ மூடன். அதனால சீக்கிரமா கோபம் கொள்ளாதே. எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறாங்களா? அவன் மூடன் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு வாழ்க்கையை குறித்து தெரியவில்லை. அப்ப மரியாதை குறைவா நடத்தப்படும் போது
சாந்த குண சவால் தான். மூன்றாவது, துன்பப்படுத்தும் போது, காரணம் இல்லாம துன்பப்படுத்தும் போது எப்படி சாந்த குணத்தோடு இருக்க முடியும்? இன்னைக்கு ஆங்காங்கே போராட்டங்கள் அதிகமாக நடக்கிறது உண்டு. கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் போராட்டம் நடக்கிறது, மற்றவர்களும் போராட்டம் நடத்துகிறாங்க. உலகத்தார் போராட்டம் நடத்தட்டும், அது தவறு அல்ல, அது அவர்களுடைய விருப்பம். ஆனா தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம எங்கேயுமே போராடக்கூடாது. நம்முடைய உரிமைகளுக்காகவோ நம்முடைய காரியங்களுக்காகவோ ஒரு நாளும் போராடக்கூடாது. ஒருத்தன் உங்களை உபத்திரப்படுத்தினா அவனுக்கு விரோதமா போராடுவதனால ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. போராடி என்னத்தை சாதிச்சாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் ஃப்ரெஷ்ஷான அனாயிட்டிங்கை பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போஸ்தலருடைய அந்த ஆரம்ப கால 2ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் பரலோகத்தில் வந்து இறங்கின போது அவர்கள் அக்னி ஜுவாலைகளாய் மாறினார்கள். அவர்கள் அனல் மூட்டப்பட்டாங்க. வைராக்கியத்தோடு கர்த்தருக்காய் எழும்பி எல்லா இடங்களிலும் ஆண்டவரை குறித்து சாட்சி பகிர்ந்து கொண்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர்களை பிடித்து அவர்களை பயமுறுத்தி இனிமேல் அந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது, இனிமேல் அந்த காரியத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி பயமுறுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வாசிங்க. அதுக்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிது அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அவனோட போராடிட்டு இருக்கல, எப்படி எங்களை எதிர்க்கிறான், என் மேல என்ன அபிஷேகம் இருக்கு தெரியுமா? இப்ப நான் கையை நீட்டி நின்னா மோனே நீ மொத்தமா செத்துருவ. அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்க கிட்ட இருக்கு. வானத்தின் அக்னியாக எங்க மேல இறங்கி இருக்கு. இப்ப நான் என்ன செய்வேன்னு மிரட்டல. ஆமென். ரொம்ப துன்பப்படுத்தப்பட்டாங்க. எங்கேயுமே ராஜாக்கள் அவங்க மிரட்டவே இல்லை, யாருமே அவங்க மிரட்டவே இல்லை. சாந்தத்தோடு போனாங்க, போய் ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அவருடைய 12வது வசனத்துக்கு வரும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்க 2 தீமோத்தேயு 2:12, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். அல்லேலூயா. பாடுகளை சகிக்கணும். துன்பப்படுத்தப்படும் போது சவால் தான். துன்பம் வரும்பொழுது, காரணம் இல்லாம துன்பப்படுத்தப்படும் போது சவால்கள் தான். நாளைக்கே வந்து சொல்லுவான், இனி இயேசுவை வணங்கக்கூடாது, நான் தான் கடவுள், என்ன வணங்கணும்னு சொல்லி சட்டங்கள் எல்லாம் பிற்காலத்தில் வரதான் போகிறது. அந்த கிறிஸ்து வந்து சொல்லதான் போகிறான், அது அவனுடைய சேனைகள் எல்லாம் வந்து சொல்லதான் போகிறது. அந்த சூழ்நிலையில் பல துன்பங்கள் நமக்கு வரும். கர்த்தரை ஆராதிக்க முடியாது. அதனுடைய முன்னடையாளங்கள் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நான் தேவையில்லாம துன்பப்படுத்தப்படுவோம், தேவையில்லாம வேதனைப்படுத்தப்படுவோம், தேவையில்லாம ஓத்திரப்படுத்தப்படுவோம். அந்த நேரங்களில் நிலை தடுமாறி போகாம நிற்கத்தான் இந்த வேத வசனங்களை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. பாடுகள் வரும்போது, உபத்திரவம் வரும்பொழுது சவால் தான், சாந்த குணம் சவால் தான். ஆனாலும் மெதுவான பிரதியுத்தரவு சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். 4வது, மற்றவர்கள் காரணம் இல்லாமல் நம்மை எதிர்க்கும் போது சாந்த குணம் சவாலே. தவறா புரிந்து கொள்வாங்க, சிலர் தவறா புரிந்து கொள்வாங்க. வீடுகளை பார்த்தீங்கன்னா புருஷன் சொல்றது சில மனைவிக்கு என்ன சரியா மண்டையில போய் காதல போய் கேட்டு மண்டையில ஏறாது, தப்பா புரிஞ்சு கொள்வாங்க. சில மனைவி சொல்வதை புருஷன் தவறா புரிஞ்சு கொள்வாங்க, பிள்ளைங்க சொல்றதை பெற்றோர்கள் தவறா புரிந்து கொள்வாங்க. சிலர் அவசரப்பட்டுட்டே இருப்பாங்க. சிலருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா எப்பவும் அவசரத்திலே இருப்பாங்க. மற்றவங்க என்ன சொல்ல வராங்க என்கிறதே அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க மொத்தமே தவறா தான் புரிந்து கொண்டே இருப்பாங்க. தவறா புரிந்து கொள்ளும் போது, தவறான அபிப்பிராயம் வரும் பொழுது சந்தேகம், ஒருவருக்கொருவர் சந்தேகம், கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஒருவருக்கொருவர் சந்தேகம் வரும்போது காரணம் இல்லாமல் நம்மை அவர்கள் எதிர்ப்பார்கள். காரணம் இல்லாமலே எதிர்ப்பாங்க. அப்பொழுது சாந்த குணம் சவால் தான். சில நபர்களை பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பாங்க, யாராவது போய் அவங்கள ஏவி விட்டு, யாராவது போய் அவங்கள தூண்டி விட்டு சும்மா இருக்க விட மாட்டான். சும்மா கிடக்கிற சங்கனை ஊதி கெடுத்தான்னு சொன்ன போல சும்மா இருக்க விட மாட்டான். எவனா அவன் ஏவிட்டே இருப்பான். அவனால ஒண்ணு முடியாது, அவனால ஒண்ணுக்கும் உதவாது. ஆனா மற்றவங்களை ஏவி விட்டுட்டே இருப்பான். சொல்லி மற்றவங்களை ஏவி விட்டுட்டே இருப்பாங்க. அப்படி ஏவி விடும்போது அவனுக்கு என்னன்னே புரியாது. இந்த ஏவப்பட்டவன் அம்பு, அவன் என்ன நடக்குன்னே தெரியாது. அவன் வந்து என்ன செய்வான்னா பிரச்சனைகள் உண்டாக்குவான். அது என்ன செய்யறது, காரணம் இல்லாம வருகிற பிரச்சனை அந்த நேரத்தில் நம்முடைய சாந்த குணம் சவாலாய் மாறும். ஆமென். 5வது, நம்முடைய உண்மை தன்மை சோதிக்கப்படும் போது சாந்த குணம் சவாலா மாறும். இயேசு சிலுவையிலே தொங்குகிறான். ஒருத்தன் வந்து சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வா, நீ தேவனுடைய குமாரனா இறங்கி வா, அப்போ நாங்க உன்னை விசுவாசிக்கிறோம். சாதாரண விஷயம் நினைச்சீங்களா?
சிலுவையில் அடிச்சு நொறுக்கப்பட்டு ரத்தம் எல்லாம் வளைஞ்சு காயம் எப்படி வலிக்கும் தெரியுமா? ஒரு முள்ளு பட்டாலே நம்ம படுகிற பாடு அப்படிதானே, ஒரு தீபில புண்பட்டாலே நம்ம படுகிற பாடு அந்த அளவுக்கு வலிக்கும். எல்லாம் அடிச்சு நுரைக்கி விட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் போய் உண்மைத்தன்மையை நிறுவி, நீ உண்மைத்தன்மையை நிறுவி பார்ப்போம். இந்த கிராமப்புறத்தில் பேசுவாங்க, சில சொல்லி பேசுவாங்க, சில அப்பாவும் அம்மா வச்சு ஒருத்தருக்கு பிறந்தா வாயா பாப்போம், அப்போதான் எலும்பு பாருங்க ரத்தம் கொதிக்கும். அல்லேலூயா. 1 பேதுரு 3வது அதிகாரம், 1 பேதுரு 3 வாசித்தோமே, 1 பேதுரு 3வது அதிகாரத்திலே அங்கே 15வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கையை குறித்து உங்களுடைய உண்மை தன்மையை சோதிக்கும்படியா யாராவது வந்து, நீ பெரிய இவனாமே காட்டு பாப்போம், நீ பெரிய ஊழியக்காரனாமே, அல்ல நீ பெரிய விசுவாசியாமே, நீ ஜோம் பண்ணலாம் நடக்குமாமே, நீ ஜோம் பண்ணி நடத்து பார்ப்போம், நீ அப்படி பண்ணு பார்ப்போம், இப்படி பண்ணு பார்ப்போம். சில நேரம் நம்முடைய உண்மைத்தன்மையை சோதிப்பார்கள். அல்லேலூயா. அப்படி உண்மைத்தன்மை சோதிக்கப்படும் போது சாந்த குணத்தோடு நம்ம பதில் சொல்லணும்னு சொல்லப்பட்டு பாருங்க. அங்கே நம்ம நம்பிக்கையை குறித்து, நம்ம கிறிஸ்தவ நம்பிக்கையை குறித்து, வாழ்க்கையின் நம்பிக்கையை குறித்து சில நேரங்களில் பல கேள்விகளை எழுப்புவார்கள். அப்படி கேள்விகளை எழுப்பும் பொழுது சாந்தத்தோடு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 6வது, சேர வேண்டிய பங்கு நமக்கு மறுக்கப்படும் போது சாந்த குணம் சவால் தான். நமக்கு சொத்து வரணும், நமக்கு வர வேண்டிய சொத்து சரியா பங்கு வைக்காம போகும்போது சாந்த குணத்தோட இருப்போம். அல்லேலூயா. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், நமக்கு வர வேண்டிய நன்மைகள், நமக்கு வர வேண்டிய அந்த பங்கு நமக்கு வர வேண்டியது, ஆனா அது சரியா நமக்கு வராத போது சாந்த குணம் சவாலா தான் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம நிறைய தடுமாற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப போராடி போராடி எப்படியாவது நமக்குரிய பங்கை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து சில வசனங்கள் வாசிக்கும். உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோடு வழக்கு உண்டானா வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரனிடத்தில் போக துணிகிறது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை எங்க குறித்து சொல்லி வருகிறாரு. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வழக்காடுறீங்களே. 6ஆம் வசனம் சொல்கிறது, சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பதாக அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறது இல்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படியே செய்கிறீர்கள். அல்லேலூயா. அற்புதமான வசனம். அப்படிதானா? இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாம் பைபிள் நடக்க நம்ம செய்ய முடியுமா? ஐயா அல்லேலூயா. ஒரே வார்த்தை நீங்க சொல்லப்பட்டு பாருங்க, சகோதரனோடு சகோதரன் வழக்காடுறான், சண்டை போட்டு கிடக்குறான், அவிசுவாசிக்கு முன்னால ரோட்டுல தெருவில் அவன் அதை தான் செய்யறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவது எவ்விதத்தில் அது குற்றம், குற்றம் குற்றமே. நல்லா பார்ப்போம் நம்ம டிவியில போட்டா, அப்படிதானே? குற்றம் குற்றமே போட்டா நல்லா பார்ப்போம், விழிச்சிருந்து பார்ப்போம். வேதம் சொல்லுங்க, நீ வழக்காடு, உன் சகோதரனோட வழக்காடுவது, உன்னுடைய சகோதரனோட வழக்காடு அது குற்றம், குற்றம். ஏன் நீ அநியாயத்தை சகித்துக் கொள்றது இல்லை? ஏன் நீ நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை? ஒன்று நல்லா புரிஞ்சுக்கலுங்க, பைபிள நல்லா படியுங்க. இயேசு கிறிஸ்துடைய போதனையுடைய அதோட ஆழமான சாராம்சமே சகித்துக் கொள்வது தான். ஆமென். நல்லா படிங்க. அதான் சொன்னேன் இல்லை, இனி இதெல்லாம் பற்றி போதனை பண்ண முடியாது, சபைகளில் போதனை பண்ண முடியாது. எந்த பெந்தகோஸ்து பாஸ்டர் இதெல்லாம் போதனை பண்ண மாட்டான், காணிக்க வராது பிறவனுக்கு. அல்லேலூயா. சகித்துக் கொள்வதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமே. கிறிஸ்தவ இயேசு அதான் நமக்கு ஒரு வாக்கிய முன்வைத்து போனார். சில நேரங்களில் பங்குகள் மறக்கப்படுவது உண்டு. ஜோம் பண்ணு, அவனை கூப்பிட்டு உங்களுக்கு தருவான். அல்லேலூயா. நீ குடும்பமா ஜோம் பண்ணுங்களேன். நீ சண்டை போட்டு உங்க பேரையும் கெடுத்து குடும்பத்துக்கு மானத்தையும் கப்பலை ஏற்றி, எங்க பாரு மற்றவங்க 2 ரோட்ல நின்று ஆட்டம் ஆடியானுவலே, மற்றவளோட பாரில் அங்கே கிடந்த ஆட்டம் ஆடியாளோ, நீங்க இவ்வளோ எல்லாம் போராடலாம் பைபிளும் தூக்கிட்டு கண்ட நாயும் ஏன் நம்மளை பற்றி சொல்லணும்? கிறிஸ்தவன் கிறிஸ்தவனா வாழு, கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக இரு,
கிறிஸ்தவனாக வாழுங்கள். நீ பொறுத்து போ, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். உனக்கு வர வேண்டிய ஒரு பங்கு கர்த்தர் 2 பங்கா கொண்டு தருவார். கரங்களை தட்டுவீங்களா? நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். வேதத்தின் ஆழங்களையும் நான் உங்களுக்கு போது. வேத வசனத்தை படிங்க திரும்ப திரும்ப. ஏதோ நமக்கு ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாக இருப்பா, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இல்லை, நீ வாழு, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழு. நீ ரட்சிக்கப்படுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா நீ ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு போகணும். இல்லை, இன்னும் நீ உலகத்தில் இருக்குன்னா தேவனுக்காய் ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காய் ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்காய் வாழ்வது என்பது ஊழியம் செய்வதனே சில நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லையா, கர்த்தருக்காய் வாழ்வது என்பது நஷ்டங்களை பொறுத்து கொண்டு, வேதனைகளை பொறுத்து கொண்டு, உபத்திரவங்களை பொறுத்து கொண்டு, பிரச்சனைகளை பொறுத்து கொண்டு, நம்முடைய பங்குகள் மறுக்கப்படும் போது அநியாயத்தை பொறுத்து கொண்டு, நஷ்டங்களை பொறுத்து கொண்டு கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பங்குகள், சேர வேண்டிய பங்குகள் மறுக்கப்படும் போது அது சவாலா மாறுது. ஏன் சவாலா மாறுதுன்னா, நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இல்லை, நம்ம நம்பிக்கை மண்ணுக்கு மேல. நம்ம நம்பிக்கை தேவன் மேல இல்ல, நம்ம நம்பிக்கை பணத்தின் மேலையும், பேங்க் மேலையும், இந்த மண்ணின் மேலையும், சொத்து மேலையும், சுகத்து மேலையும் நம்ம நம்பிக்கையும் வாஞ்சையும் இருக்கிறபடினால நம்ம அதுக்காக போராடுகிறோம், வெட்டுக்குத்து நடத்துகிறோம், கத்தி எடுத்து கொல்லவும் தயங்க மாட்டேங்கிறோம் சகோதர சகோதரிகளை. ஏன்னா எண்ணம்புள்ள மண்ணு 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 மண்ணு. நீ மண்ணுன்னு போகிற வரையிலும் மண்ணுக்கே திரும்புவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணிலிருந்து விண்ணுக்கு போக முடியாது. நம்முடைய வாஞ்சம் முழுவதும் தேவன், நம்முடைய வாஞ்சம் முழுவதும் தேவன். அதுக்காக போராடண்டாமா, நீ போராடு தேவனிடத்துல. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட உன் நியாயத்தை சொல்லு. ஆண்டவரே, இந்த பங்கு எனக்குரிய பங்கு ஆண்டவரே. நான் என் மாம்சீகத்தில் போராடி என் பேரையும் கெடுக்கல, என் குடும்பத்தையும் பேரையும் கெடுக்கல, சண்டை போட்டு உம்முடைய பேரையும் நான் வானத்தையும் வாங்க விரும்பல. எனக்குரிய பங்கு நீங்க எனக்கு தாங்கன்னு தேவ சமூகத்தில் முழங்கால் படி போட்டு வர வேண்டிய பங்கு வர வேண்டிய நிலைமையில் வந்து சேரும். ஆமென். நிறைய சாட்சி தான் கேட்டிருக்கிறேன். நிறைய அப்படி ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றவர்களுடைய நிறைய சாட்சி கேட்டுக்கிறேன். ஆமென். 7வதா, நியாயமான உரிமை மறுக்கப்படும் போது கண்டிப்பா நமக்குரிய ஆசீர்வாதம், நியாயமா நமக்கு வர வேண்டியது, நியாயமா நமக்கு வர வேண்டிய கனம், நியாயமா நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷன், நியாயமா நமக்கு வர வேண்டிய உயர்வு மறுக்கப்படும் பொழுது சாந்த குணம் சவாலாய் தான் மாறும். அல்லேலூயா. சில சோதரம் சில நேரங்களில் நல்ல ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் வரும். அதுக்குரிய வாய்ப்புகள் வந்து எவனாவது தட்டிட்டு போவான், அது எவனா மறுக்கப்படும். பணம் நினைக்கி ப்ரமோஷன்களை விளையாடும். நான் சோதனம் மொத்த எல்லா காரியங்களையும் சொல்லுறேன். நான் அவங்களுடைய சொந்தமான காரியங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, அவங்களுக்கு பழக்கப்பட்ட நண்பர்களுக்கு கொடுப்பாங்க, அவங்களுடைய ஜாதிகாரங்களுக்கு கொடுப்பாங்க, பணத்தில் உயர்ந்து கொடுப்பாங்க. பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் இன்னைக்கு எல்லா கம்பெனி ஆனாலும் சரி, ஸ்தாபனங்கள் ஆனாலும் சரி, இன்னைக்கு அதை தான் செஞ்சுட்டு இருக்கு. அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், தேசத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் ப்ரமோஷன்கள் சில நேரங்கள் நம்ம மறுக்கப்படுவது உண்டு. ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை எந்த மனுஷனாலும் தடுக்கவே முடியாது. வர வேண்டிய நேரத்தில் சரியாக வரும். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டோட்ட நீங்கள் கேட்கணும். நம்ம கேட்காம இருக்கிறோம், அதுதான் தப்பு. வந்தா வரட்டு, போனா போட்டு அப்படி இல்லை. உங்கள் ப்ரொமோஷனுக்கு விரும்புகிறீங்களா, ப்ரொமோஷனில் போங்க, தப்பே கிடையாது. நீங்கள் நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் இருக்கிறதுலே இருக்கக்கூடாது. ப்ரொமோஷன் கம்பெனியில் ஸ்தாபனத்தில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உயர்ந்து கொண்டே போகணும். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஊழிய ஸ்தாபனங்களிலே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் ஊழியம் செய்யணுமே ஒழிய ப்ரொமோஷன் ஆசைப்படக்கூடாது. உடனே ப்ரொமோஷன் நீங்கள் ஐயா நீங்கள் ஏன் ப்ரொமோஷனில் போகல, நீங்கள் உண்மையா இல்லையா, நீங்கள் அந்த அளவுக்கு இல்லை, எனக்கு அதெல்லாம் வேணாம். ஆமென். என்னுடைய அழைப்பு ஊழிய அழைப்பு, சபையில் ஊழியம் செய்வதால என்னுடைய அழைப்பு. அதனால என்ன பார்க்காதீங்க, சரியா? இங்கே மேடையில் நிற்கிற அந்த உங்களுக்கு ஏன் ப்ரொமோஷன் அதை பார்க்காதீங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, ஒரு வேலையில், ஒரு கம்பெனியில், எந்த இடத்துல இருக்கிறீங்களோ இருக்கிற போல இருக்காதீங்க. வளர்ந்துட்டே இருங்க. ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் போகணும். நீங்கள் தான் அங்கே கிங்காக இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் சில நேரங்களில் நியாயமான உரிமை உங்களுக்கு மறுக்கப்படும். நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு மறுக்கப்படும். நியாயமாக உங்களுக்கு தர வேண்டிய அந்த காரியங்களை மறுப்பாங்க. மறுக்கும்பொழுது சாந்த குணம் சவால் தான் சண்டை போட தோணும், அடிக்க தோணும், எல்லாம் தோணும். அவங்ககிட்ட வீணா சண்டை போட்டு உங்கள் இமேஜை நீங்கள் எங்கே எடுத்துக்கிறீங்க? தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி, யாரை ஜெபம் பண்ணுவீங்களோ நாங்கள் சண்டை போட்டு தான் செய்வோம். அல்லேலூயா. அதனால தான் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறோம், நிறைய நன்மைகளை இழந்து போக காரணம் என்ன? நம்ம சண்டை போடுகிற அந்த ஜீன், நம்ம ஜீனே சண்டை போடுறது. தேவ சமூகத்தில் வந்து
ஆண்டோடைய சமுத்திரம் ஆண்டோடைய இது நியாயமாக எனக்கு வர வேண்டியது இதை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. ஏற்ற வேலையில் கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். அல்லேலூயா. அடிமையாய் கொண்டு போகப்பட்டு சிறைச்சாலையில் விழுந்த யோசேப்பு ஒரு நாள் எகிப்துக்கே பிரதம மந்திரியாமான உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதுக்கு முன்னால வரையிலும் நல்ல கவனிங்க, அதுக்கு முன்னால வரையிலும் எகிப்திலே பிரதம மந்திரியே கிடையாது. ஆண்டவர் யோசேப்புக்காக ஒரு பிரதம மந்திரி என்கிற பதவியை எகிப்திலே உருவாக்கினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களா. அல்லேலூயா. ஒரு புதிய பதவி அவனுக்கு கொடுத்து எல்லாரை காட்டிலும் மேலாய் பார்வோன் அவன் சொன்னா, எல்லாத்தையும் நீதான் விசாரிக்கணும், இந்த மொத்த இடத்தை நீதான் விசாரிக்கணும், என்னுடைய ராஜ்யபாரம் இந்த குடும்பத்தை தவிர மீதி எல்லாத்தையும் நீயே விசாரின்னு சொல்லி எல்லாத்தையும் யோசேப்பு கையில ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு அவன் ஒரு நாள் உயர்த்தப்பட்டான். அவன் உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு தான் வந்துச்சு. ஆனா தேவன் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. எட்டாவதாக, ஏமாற்றப்படும் போது நம்முடைய சாந்த குணம் சவால் தான். நம்மளை ஒருத்தர் ஏமாத்துறாங்க, நம்மகிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டாங்க, ஏற்ற நேரத்தை தருவேன்னு சொன்னாங்க, தரமாட்டேங்கிறாங்க, அந்த நேரத்தில் சவால் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அது பணம் நமக்கு ரொம்ப அவசியம், கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. நியாயமாக கேட்டு பார்ப்போம், அல்லது ஏதாவது விதத்தில் கேட்டு பார்ப்போம். தராத பொழுது கடைசி என்ன தான் பிடிக்கணும்? சண்டை தான் பிடிக்கணும். அடுத்தண்ணா கெட்ட வார்த்தை போட்டு தான் ஏசணும். நீங்கள் ஜெபம் பண்ணியே உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் சண்டை போட்டால் கிடைக்க போகுது. ஆமே. ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சு நமக்கு ஏமாத்திட்டாங்கன்னா அவங்க மனசுல அந்த அந்த ஏமாற்றுக தன்மை இருக்கு. அதுல இருந்து அவங்க உணர்வடைஞ்சு நம்ம தருவதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஜெபம் தான். ஆமே. சண்டை போடுவதால நான் கொடுக்கணும்னு நினைச்சேன், என்னை இப்படி யாசி போட்டான், என்னை இப்படி யாசி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வோனுடைய இருதயம் கடினமானது போல இவர்களுடைய இருதயமும் கடினமாகி கொண்டே இருக்குமே ஒழிய உங்களுக்கு தர வேண்டும் என்கிற எண்ணம் வராது. அல்லேலூயா. இங்கே சொல்லுங்க, ஆண்டவர் நான் ஏமாற்றப்பட்டு இருக்கிறேன், நான் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்குரிய பணம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இது எனக்கு வேணும் ஆண்டவர்னு சொல்லி தேவ சாந்த குணத்தோடு தேவ சமூகத்தில் இருங்க. வர வேண்டியது வட்டியோடும் பலிசையோடும் முதலோடும் சேர்ந்து வரும். கரங்களை தட்டி அல்லேலூயா. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் அப்படி ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு நாள் ஒரு நபர் ரொம்ப வருஷமா ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்க வேண்டும், அது கொஞ்சம் ரூபா தான் வாங்கிட்டு ஏமாத்திட்டு மும்பைக்கு போனார். இவர் ஃபோன் மட்டும் பண்ணி பார்த்தாரு, கடைசியில் செல் சுவிட்ச் ஆஃப், அதை கான்டாக்ட் பண்ண முடியலை. நாட்கள் போக ஆரம்பிச்சுட்டு கர்த்தர் இவரையும் ஆசி வைத்தார், அவரையும் ஆசி வைத்தார். பல வருடங்கள் அப்போல்லாம் அதெல்லாம் பணம் நடக்கும்போது நாங்கள் அங்கே கிடையாது. நாங்கள் அந்த ஊருக்கு போன பிற்பாடு ஒரு வருஷம் தாண்டின உடனே ஒரு நாள் அவர் வந்துட்டு ஐயா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் மனசுக்கு ரொம்ப அது உறுத்தலாம் இருக்குது, இவ்வளோ நாள் அது இல்லை, ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக பயங்கர உறுத்தல் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் பணம், அவர் கொடுக்க வேண்டிய பணம், அதுக்குரிய வட்டி, அதுக்குரிய எல்லாம் சேர்த்து இத்தனை வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்துட்டு அந்த மனுஷன் முகத்தை என்னால் பார்க்க முடியலையா, என் ஆண்டவர் பேசிட்டு இருக்கார், இந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொன்னார். உடனே நான் சொன்னேன் சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த நபரை கூப்பிட்டு நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னேன். இல்லையா நான் போயிடுறேன், பிரச்சனை ஆயிடும், என்னை பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுவார், இல்லை நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு சண்டையோட போகக்கூடாது, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வீட்டில் கூப்பிட்டு வச்சுருந்தேன். அவர் வந்தார். வந்த உடனே இவரை பார்த்த உடனே அவருக்கு முகம் எல்லாம் மாறிச்சு. நான் ஐயா கோவப்படாதீங்க, ஒரு நல்ல செய்தியோட தான் உங்களோட பணத்தை அவர் கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னேன். உடனே அவர் அப்படியே பார்த்துட்டு அவருக்கு முகத்தில் சந்தோஷம் வந்துச்சு. அவர் சொன்னார், பயங்கர நெருக்கடி ஐயா, பயங்கர நெருக்கடி, அவசரமாக என் பிள்ளைக்கு இப்போ ஃபீஸ் கட்டணும், இல்லைன்னா என் பிள்ளைய வீட்டுக்கு விடுவேன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ண கேட்க வேண்டிய இடத்துலலாம் கேட்டு பார்த்தேன், வாய்ப்பே இல்லை, நான் ஆண்டோட்ட ஜோம் பண்ண ஏதாவது வழியை திறங்கப்பா அப்படின்னு ஜோம் பண்ண ஐயா. ஒரு வாரமாக நாங்கள் வீட்டில் டெய்லி கண்ணீர் வடித்தோம். சோத்ரா அல்லேலூயா. இவன் கண்ணீர் அவனை மும்பையில் இருக்க விடலை. ஆமேன். எங்கே ஓடி ஒழிச்சாலும் அவன் அமெரிக்கா போனாலும் வருவாள். அல்லேலூயா. நீ சண்டை போடாத, சாந்த குணத்தை அங்கே நிரூபிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கேட்காத போல வரையிலும் அவங்களை குற்ற உணர்வு அவங்களை குத்திட்டே இருக்கும். ஒரு முறை இங்கே கேட்டு தள்ளான்னு சொன்னால் முடிஞ்சிச்சு, அடுத்து தள்ளான் தான். இல்லை, நம்மளை பார்க்கும்போதே குற்ற உணர்வு உண்டாகணும். என்ன நினைக்க அவ்வளோ ஏன் நினைக்கும் அந்த எண்ணத்தை வர போகிறத விடாத. நீங்கள் சாந்த குணத்தோடு இருங்க. சாந்த குணம் ஒரு சவாலை அவங்களுக்கு மாறும். ஆமேன். ஏமாற்றப்படும் பொழுது சாந்த குணம் சவால் தான், ஆனால் அவங்களால் ஜெயிக்க முடியும். 9வது, கருத்து வேறுபாடுகள். 2 பேருக்குள்ளால கருத்து வேறுபாடு வரும் பொழுது சாந்த குணம் தான். பேசிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே அங்கே சண்டை பிடிச்சாங்க. பாஸ்டர்மார்களே அப்படிதான்,
சோத்திரம், அல்லேலூயா. பாசமான ஊழியக்காரன் கூட சில இடங்களில் பார்த்துருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ யூடியூப் ஒன்று வந்து வரப்போய் இந்த சோசியல் மீடியாவில் வரப்போய் எங்கே என்ன நடந்தாலும் உடனே போட்டு விடுவான். ஆமாம், வெட்டு குத்து பாஸ்டரு வேட்டி என்னது அங்கேயும் மடிச்சு கட்டிக்கிட்டு அப்படி சண்டை போட்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. கருத்து வேறுபாடு, தான் சொன்னதை மற்றவன் ஏற்றுக்கொள்ளணும், தான் சொன்னதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளணும், எல்லாருடைய மைண்ட் செட்டு. அப்படி கருத்து வேறுபாடு வரும் பொழுது சாந்த குணம் சாவால் தான். ஒரு நபர் ஒரு ஆபத்தில் ரொம்ப உதவி செஞ்சார், இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சார். அவர் உதவி பெற்றவரும் ரொம்ப அவருக்கு நன்றியாக இருந்தார். கொஞ்சம் காலம் போன பிற்பாடு ஒரு நாள் அவர்கள் பேசி கொண்டு பிறகு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அப்போ இவர் சொன்னார், அன்னைக்கு நான் உதவி செய்யாமல் இருந்திருந்தா உன் நிலைமை என்ன? அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நீ உதவி செய்யலாம், கடவுள் வேற எவனை கொண்டு உதவி செஞ்சிருப்பா, நீ எல்லாம் பெரிய ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டார். எப்படி ஆகும்? இவர் சொன்னதும் தப்பு. நம்ம ஒரு உதவி செஞ்சோன்னா சொல்லி காட்டக்கூடாது, மிகப்பெரிய தப்பு. நானாக்கும் இதனால தான் ஆபிரகாம் கையை வசத்திட்டு ஒன்றும் வேணாப்போ நாளைக்கு நீ சொல்லி காட்டுவ. சோதம ராஜா நானாக்கும் ஆபிரகாம் ஐஸ்வர்யம் ஆக்குனேன்னு சொல்லி நீ சொல்லி காட்டுவ. அதனால ராசா உனக்குள்ள ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஆபிரகாம் கையை வசத்துக்கு காரணம் அதாகும். ஒருத்தன் உதவி செஞ்சான்னா, நம்ம ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறோன்னா ஒரு நாளும் சொல்லி காட்ட முடியக்கூடாது. ரெண்டாவது, உதவி பற்றி நன்றி கிட்டவன். சரி, அவன் தான் கோபத்தில் பண்ணிட்டான். அன்னைக்கு அந்த ஆபத்தில் அவன் தான் உதவி பண்ண, எவனுமே உதவி பண்ணல, அவன் தான் உதவி பண்ண. அந்த உணர்வு இல்லாதவன் இவன் மனுஷனா? உதவி செய்வதை சொல்லியும் காட்டக்கூடாது, உதவி பெற்றதை மறக்கவும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உதவி பெற்றவங்களுக்கு எந்த விதத்தில் நீங்க ஒரு ஆள் ஒரு ஆபத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கே, ஒரு 10 ரூபா நீங்கள் பஸ் ஏறி போகிறீங்க, உங்கள்ட்ட இருக்க ரூபாயெல்லாம் கலைஞ்சிட்டு திருநெல்வேலிக்கு போகணும், போகிற வழியில் ஒரு 10 ரூபா குறவுன்னா போய் சேர முடியுமா? ஐயா இறக்கி விட்டுறா ஐயா பஸ்காரன். இல்லையா என்கிட்ட 10 ரூபா இல்லையா, பைசா எல்லாம் விழுந்துச்சு. இல்லை, அந்த 10 ரூபாயும் விலையேறப்பட்டது. ஏன் 2 ரூபா நீங்கள் பஸ்ஸில் ஏற டிக்கெட் எடுத்து 2 ரூபா குறைஞ்சி பாருங்க, முன்னத்தை சாப்பிட தான் இறங்கணும். உண்மைதானே? செக்கர் வந்து ஃபைன் அடிச்சு விட்டுட்டு போயிட்டு வருவார். 2 ரூபாயும் விலை ஏறப்பெற்றது. அந்த ஆபத்து, அந்த எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கணும், அப்போ கிடைக்கிற 1 ரூபா கூட அது விலையேறப்பெற்றதாகும். அப்படி 1 ரூபா தந்ததுனா கூட அவங்கள ஒரு நாள் அவங்களுக்கு விரோதமாக பேசாதீங்க. தப்பு எல்லார்கிட்டையும் உண்டு. ஒருத்தர் இந்த உலகத்துக்கு எவனுமே யோக்கியம் கிடையாது. எல்லார்ட்டையும் தப்புகள் உண்டு, எல்லார்ட்டையும் பிரச்சனை உண்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆள் உதவி செஞ்சிருப்பார், உங்களுக்கு கஷ்டத்தில் ஒரு ஆள் உதவி செஞ்சிருப்பார், எந்த சூழ்நிலையும் அவங்கள தப்பாக பேசாதீங்க. அல்லேலூயா. பாவியாக இருந்துட்டு போட்டு, துன்மார்க்கனா இருந்துட்டு அவனுக்கு விரோதம் உங்கள் வாயை என்ன செய்யாதீங்க திறக்க. ஏன்னா ஒரு காலத்தில் அவனுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு காலத்தில் கர்த்தர் அவன் மூலமா உங்களுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட அது 2 பேரும் பயங்கர சண்டை. அந்த நேரத்தில் தான் இன்னொருத்தர் போய் அது சண்டையை விளக்கிட்டு அந்த இடத்துல நானும் உண்டு. அதுதானே தான் சொல்கிறேன். நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், ஐயா அன்னைக்கு மட்டும் அவர் செஞ்ச உதவி எனக்கு தெரியும், அன்னைக்கு மட்டும் அவர் உதவி செய்யாமல் இருந்திருந்தீங்க ரொம்ப கேவலப்பட்டிருப்பீங்க, நீங்கள் சொன்ன தப்புயா. இல்லை ஆமாம் அப்படி பேசி இருக்கட்டும், அது அவர் ஏதோ கோபத்தில் பேசிட்டார், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயாவை 2 பேரும் கூப்பிட்டு பேச அவரை பார்த்துன்னு சொன்னேன், ஐயா நீங்களும் சொன்ன தப்பு, உதவி செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது, அது பெரிய காயத்தை உண்டாக்கும். எப்போதுமே எல்லாருக்குமே அந்த உதவி செஞ்ச ஒருவர் இன்னொரு சொல்லி காட்டும் போது அது காயத்தை உண்டாக்கும். அதனால நீங்கள் செஞ்சதும் தப்புன்னு சொன்னேன். சரி, 2 பேரும் புரிந்து கொண்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஐக்கியமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப கருத்து வேறுபாடு வரும்போது சாந்த குணம் சவால். அடுத்ததாக தவறா குற்றம் சாட்டப்படும் போது சாந்த குணம் சவாலே. நம்ம ஒருத்தர் தப்பே பண்ணல, உங்களை தப்பா சொல்றாங்க, நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட, இன்னும் நிறைய பேர் அப்படி தானே சொல்றாங்க. உங்களை நிறைய பேர் சொல்லலாம், உங்களை நீங்க அப்படிப்பட்ட மனசுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க, பட் உங்களை குறித்து தப்பா பேசுவாங்க. அப்போ நீங்க என்ன செய்வீங்க, உங்களுடைய காரியத்தை நிரூபிப்பது போவீங்க. அந்த நேரத்தில் சாந்த குணம் சவாலாக மாறும். அந்த நேரத்தில் அமைதியா இருந்து விடுங்கள். அல்லேலூயா. நீங்க திரும்ப உங்க நியாயத்தை சொல்ல போனீங்கன்னா பிரச்சனை வளருமே ஒழிய ஒரு நாளும் அதுக்கு முடிவு வராது. தவறா உங்களை யாராவது சொல்றாங்களா, தப்பா பேசுறாங்களா, அமைதியா இருந்துருங்க, சாந்த குணத்தோடு இருங்க, கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. 10வது, மன அழுத்தத்தில் இருக்கும்போது சாந்த குணம் சவால். ரொம்ப டென்ஷன்ல ஒரு ஆள் இருக்கு, ரொம்ப டென்ஷனோடு இருக்கிறாங்க, ஏதோ ஒருவேளை வேலையில் அழுத்தமா இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையோடு இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம். இந்த பரீட்சைக்கு போறதுக்கு முன்னால பிள்ளைகள் பயங்கர டென்ஷனா இருப்பாங்க. வேலை செஞ்சிருக்கிற அலுவலக பணிகள் நடக்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க பயங்கர டென்ஷனா இருப்பாங்க. கட்டாயமா சில ப்ராஜெக்ட் இப்போ முடிக்கணும், அதுக்கு கம்பெனியில் இருக்கும், பிள்ளைகளுக்கு இருக்கும், ஏதாவது ஒரு காரியத்தை குறிப்பிட்ட நாட்குள்ள முடிக்கணும்னு அவங்களுக்கு அங்கே அந்த டியூ டேட் கொடுத்துருக்கிற பொழுது அவங்க பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க.
புதிய காரியம், ஒரு இன்டர்வியூ போகும்போது, ஒரு புதிய சவாலை எதிர்கொள்ள போகும்போது, ஒரு புதிய காரியத்தை செய்யும் போது அவங்களுக்கு பயங்கர டென்ஷன்ல அதிர்ச்சியில் இருப்பாங்க. அதோடு கூட ஃபோனில் யாராவது சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனில் சில காரியங்கள் எல்லாம் டீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தீவிரமாக ஃபோனில் பேசும் பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. இந்த நேரத்தை ஒரு ஆள் கிராஸ் ஆச்சுன்னா சாந்த குணம் சவால் தான். உண்மைதானே? சில பிள்ளைகள் பாருங்க, அமைதியான பாருங்க, அந்த சில குறிப்பிட்ட டைம் பயங்கர பொட்டி தெரிக்கும் பார்த்தீங்களா? சில பிள்ளைகள், சில புருஷன் சில பொட்டி தெரிப்பாங்க. அவங்க எப்பவும் அப்படி அல்ல, அப்படி பொட்டி தெரிப்பாங்க. அதுதான் நம்ம பிடிச்சிக்கும். அப்படி பேசிட்டான், இப்படி பேசிட்டான், அப்படி பேசல. அந்த டென்ஷன் வரும்போது சாந்த குணம் சவால் தான். யாராவது குறுக்கிடும் போது, யாராவது சுரண்டும் போது, தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஒரு ஆள் இன்னொருத்தவங்கள்ட்ட ஃபோனில் பேசியிருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட போய் நோண்டாதீங்க. எல்லாருக்கும் சொல்ற வார்த்தை, ஃபோனில் பேசிட்டு இருக்கிறாங்களா அவங்கள போய் நோண்டி இதான் அவங்க சீரியஸாக பேசிட்டு இருப்பாங்க. பேசி முடிகிறதுன்னு பொறுத்துருங்க, விழுந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னா சிக்கரு தான். ஆமே, சாது முரண்டா காடு வீடும் தாங்காதையா, அல்லேலுயா. காடு ரெண்டாவது முதல்ல வீடே தாங்காது, கிட்ட இருக்கு நீயும் தாங்க மாட்டேன். ஆமே. அப்போ ஒருத்தங்க ஃபோனில் பேசி இப்படிப்பட்ட காலம் டென்ஷனில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யாங்க, இன்னொரு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி இந்த சூழ்நிலை இருக்கும்போது அவங்க பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. அந்த நேரம் நல்லவர்களும் கெட்டவர்களாய் மாறுகிற நேரம். ஆமென். ஒரு ஆள் பயங்கர டென்ஷன்ல மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் நம்ம அவங்களோடு பேச போகும்போது, காரியங்களை செய்ய போகும்போது, எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாய் சீக்கிரம் மாறிடுவான். எவ்வளவு பெரிய சாந்த குணம் உள்ளவனாக இருந்தாலும் அவன் மாறிடுவான். அந்த நேரத்தில் அது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன செய்வது? சாந்த குணத்தோடு இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறோம், நம்மளை வந்து சுரண்டுறாங்க, நம்மளை பற்றி இது பண்ணுறாங்க, அல்லது நம்ம டென்ஷனில் இருக்கும்போது ஏதாவது வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது என்ன செய்வது? ஒரு நபருடைய உதாரணம், இயேசு கிறிஸ்து உதாரணம் நம்ம எடுப்போமா? சாந்த குணத்தோடு செயல்பட முடியுமா? இயேசு கிறிஸ்துடைய மானிட அவதாரத்துடைய கடைசி நாட்களிலே இயேசு மகா கடினமான மன அழுத்தத்தில் இருந்தார். தெரியுமா உங்களுக்கு? அது எப்போ ரொம்ப டென்ஷன் அவருக்கு. ஏன்னா மரணத்தை குறித்து அவர் திங்க் பண்றாரு. சிலுவை அடிக்க போறாங்க, உதைக்க போறாங்க, என்னென்னமோ பண்ண முழுக்கில வைக்கிறாங்க. அந்த வலிகள் அதெல்லாம் நினைச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னா, இந்த ஆப்ரேஷன் நடக்க போறதுக்கு முன்னால அவங்களுடைய பிபியை செக் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? ரொம்ப அழுத்தத்துக்குள்ள அவங்க இருப்பாங்க. அவங்க சில ஆட்களுக்கு அப்படி இதுக்கு முன்னால் ஆப்ரேஷனே நடந்திருக்கு, ஆனாலும் ஆப்ரேஷன் கேட்டாலே ஒரு பயம். அப்படிதானே? அது பிபி எல்லாம் ரொம்ப ஏகுறோம். அங்க நிலத்தட மாறிப்பாங்க. அப்படி என்னன்னே தெரியாத அவர்களுக்கே இவ்வளவு வீப்பி ஆகுதுன்னா, சிலுவையை பார்க்கிறாரு, சிலுவையோட எல்லா காரையும் பார்த்தா அப்பா இயேசுக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும். அவருடைய வார்த்தை அதை வெளிப்படுத்திச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இயேசு சொல்றார், நான் எவ்வளவு நெருக்கப்படுகிறேன். பல இடங்களில் இந்த நெருக்கம் அவரை அப்படி சூழ்கிறது. நெருக்கம் வரும்போது சிரிச்சிட்டு இருக்க முடியுமா? நெருக்கம் வரும்போது சந்தோஷமா இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அப்ப ஒரு பயங்கரமான நெருக்கத்துக்குள்ளால இயேசு இருக்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிற 12:27, இப்போது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். இயேசு சொல்ல, ஐயோ என்ன நான் கலங்கி கொண்டு, என் ஆத்துமா கலங்குகிறது. ஒரு போராட்டம் அவரை அழுத்தி கொண்டிருக்கிறது. அப்படியே மன அழுத்தத்தில் கலங்கி கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. சொல்றாரு, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? ஐயோ வேண்டாம் சொல்ல முடியுமா? இதுக்கு தானே வந்தேன், இது நான் பொறுப்பு செய்ய வேண்டியது. ஆனாலும் ஆண்டவருக்குள்ள அந்த கலக்கம், ஆண்டவருக்குள்ள நெருக்கம் அவரை ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளாக்கி விட்டு இருக்கிறது. இந்த அப்படி பயங்கர மன அழுத்தத்தில் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் சில சம்பவங்கள் நடக்குது, அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை வாசிங்க.
அப்பொழுது செபதேவின் குமாரனுடைய தாய் தன் குமாரனோடு கூட அவரிடத்தில் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய இவ்விரண்டு பேரில் ஒரு உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். நீங்க மேல உள்ள வசனங்களை படிச்சிட்டீங்க, நல்ல கவனிங்க. எனக்கு கொஞ்சம் நல்ல கவனிங்க, பிள்ளைங்க நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்ம எருசலேமுக்கு போக போறோம்ப்பா. எருசலேமில் போய் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவாரு. அவர் ஆக்கிரைக்குள்ள தீப்பாங்க. 13-19 வசனம். அவரை பரியாசம் பண்ணுவாங்க, வாரினால் அடிப்பாங்க, சிலுவையில் அறையும்படி புறஜாதிகளுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய எல்லாவற்றையும் சீசர்களிடத்தில் சொல்லிட்டே வாராரு. இப்படி எல்லாம் என்ன நடக்கும், இப்படி எல்லாம் நடக்கணும் சீசல்கிட்ட சொல்லிட்டு வரும்போது அம்மா வந்து கேட்கறது, ஆண்டவர் நீ பெரிய நிலைமைக்கு வரப்போகிறீரு, எனக்கு மூத்த பையன் வலது பக்கத்துல இளைய பையன் இடது பக்கத்துல இருக்கிற அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. ஹலோ, அந்த அம்மா தப்பா கேட்கிறாங்க. ஆசைதான் தான் பிள்ளைகள் மட்டும் மேல 12 சீசர்ல ஒருத்தன் உதவக்கார போயிட்டான், 11 பேர் இருக்கிறாங்க. 11 2 பிள்ளைகளும் மேல வர அவரே வேதனையை கொட்டிட்டு வர்றாரு, மன அழுத்தத்தில் இருக்கிறார். இவளுக்கு பிள்ளைக்கு புறமும் பதவி வேணும். சூழ்நிலையை புரிந்து கொள்ளாம பதவி பதவி பதவி. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீ ராஜாவா இருக்கும் போது 2 பிள்ளைகளும் அல்லது பக்கத்தை ஒருத்தர் இடது பக்கத்தில் ஒரு இருக்கணும். ஆமென். ஆண்டவர் பாருங்க, மற்ற சீசர்கள் எல்லாம் இதை பார்த்து எரிச்சலானாங்க அப்படின்னு சொல்ல 24 வசனம். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதர பேர்ல மற்றவனுக்கு எரிச்சல் ஆகிற அளவு. ஏற்கனவே இயேசு எங்க போறாரு, போற பிரயாணம் எங்க போறாரு, சிலுவைக்கு போக போறாரு. அவர் அடிச்சு நொறுக்க போறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவளுக்கு பிள்ளைகளுக்கு பதவி வேணுமா, பதவி. நிறைய பேருக்கு பதவி கிடைச்சாதான் ஆண்டவர். பதவி இல்லைன்னா ஆண்டவர் வேண்டாம், சபை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பதவிக்காகவே அல்லேலூயா. ஆண்டவர் ஏமா ஆண்டவருக்கு பயங்கர கோபம். ஆண்டவர் அந்த இடத்துல தன்னுடைய கோபத்தை அந்த டென்ஷன் வெளிப்படுத்தாம என்ன சொன்னார் தெரியுமா, ஏம்மா அது என்கிட்ட இல்லாமா, அதுதான் சொல்ல வரேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் டென்ஷன் பட வேண்டிய, என்ன கேட்கிற நீ, என்னம்மா கேட்கிற அப்படின்னு சொல்லாமா, ஏம்மா அது என்கிட்ட இல்லாமா, அந்த பரலோகத்தின் பிதாவிட்ட இருக்குமா சொல்லிட்டே போயிட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் பேர் வராங்க. கொஞ்சம் பேர் அவர்கிட்ட வந்து அவருடைய கிடக்கு மடக்கான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. 22, 24 சொல்லப்பட்டிருக்கிறது, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனா அவனுடைய சகோதரன் மனைவி விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரு. இப்படி எங்களுக்குள்ள ஒருத்தி இருந்தான், ஒருத்தன் அவளை கல்யாணம் பண்ணா, அவன் செத்து போயிட்டான். அவன் தம்பி கல்யாணம் பண்ணா, அவனும் செத்து போயிட்டான். இப்படியே கல்யாணம் பண்ணி 7 பேரும் செத்து போயிட்டாங்க. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் வரும்போது எவன் அவளுக்கு கணவனாயிருப்பான், எவனுக்கு அவன் மனைவியா இருப்பாள்? சூப்பர் கேள்வி இல்லையா? மனுஷனுக்கு டென்ஷன் வருமா வராதா? அவரே சிலுவைக்கு அந்த நினைச்சிட்டு டென்ஷன்ல போயிட்டு இருக்கிற வந்து கேட்கிற கேள்வியை பாத்தீங்களா? நீங்களே சொல்லுங்க, டென்ஷன் வருமா வராதா? ஆண்டவர் ஒரே வார்த்தையில் அவங்கள்ட்ட டென்ஷன் ஆகவே இல்லை. ஒரே வார்த்தை சொன்னா, ஐயப்பா பரலோக ராஜ்யத்தை இப்படி எல்லாம் கிடையாதுப்பா, அங்க கொள்ளுவினையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது, தேவதூதலை பெறுவார், முடிஞ்சு. ஆமென். லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24வது வாசம். இதை விடவும் கொடுமை மேல நடந்துச்சு பாத்தீங்களா? அதை விடவும் கொடுமை 22வது அதிகாரத்தில் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கடைசியிலே சிலுவைக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னால அவர் தன்னுடைய அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்லி 21 வருஷம் சொல்லுகிறது. என்னை காட்டி கொடுக்கிற கை என்னோடு கூட பந்தி இருக்கிறது, எல்லாம் முடிய போகுதுப்பா, எல்லாம் முடிய போகிறது, இப்ப எல்லாம் வந்து என்ன காட்டி கொடுப்பாங்க, என்ன சிலுவையில் அறைய போறாங்க அப்படின்னு இயேசு தன்னுடைய வருத்தத்தை எல்லாம் சீசர்களிடத்துல சொல்லிட்டு இருக்கும் போது அங்க என்ன நடக்குது தெரியுமா? 23ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் நம்மள் அப்படி செய்கிறவன் யார் என்று தங்களுக்குள்ள விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்று அவர்களுக்குள்ளாலே. கவனிக்கிறீங்களா?
இயேசுப்பட்ட பாடுகளை எல்லாம் கவனிச்சீங்களா? அவர் அந்த வேதனையெல்லாம் சொல்றாரு, இப்படி எல்லாம் நடக்க போது நான் வார அளவுல என்ன நினைவு குறிப்பிட்டதெல்லாம் செய்யுங்கப்பா, நீங்க திருவிருந்தில எல்லாம் பங்கெடுங்க அப்படின்னு சொல்லி என்ன நான் வருமளவும் இதெல்லாம் செய்யுங்க, தவறாம செய்யுங்கன்னு அவர் பேசிட்டே இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது என்ன ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு சொன்னாரு. அப்போ அவங்களுக்குள்ள பேச்சு, எவன்டா காட்டி கொடுப்பாமல்ல, யார் அப்படி காட்டி கொடுப்பான்னு பேச்சு இப்ப மாறி அவர் சாக போகிறாரு. அடுத்த தலைவர் யார்? அதான் அவர் சாக போறாருப்பா. நம்ம தலைவர் மண்டே போட போறாரு. அடுத்து யார் தலைவன், அடுத்து யார் பெரியவன், அடுத்து யார் பெரிய, அவனுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிட்டு. இப்படிப்பட்ட 3.5 வருஷம் கூட சாப்பாடு போட்டாரு. சாப்பாட்டு ராம மாறுவா. அல்லேலூயா. வசனத்தில் இருக்கிறதா சொல்றேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இயேசு எதிர்கொண்டு இருக்கிறார் தெரியுமா? கிழமை எப்ப சாவா, கட்டில் படுக்க எப்ப காணி. அவர் இயேசு எப்ப சாவாரு? பதவி நமக்கு வேணும். இயேசு எப்ப சாவாரு? அடுத்த தலைவன் தான். மன அழுத்தத்தை கூட்டுகிற காரியம். இயேசு அவர்களுக்கு சாந்தமா ஒரு பதில் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? உலகத்தான போல இருக்காதப்பா, உலகத்துடைய ராஜ்யங்கள் அப்படி இருப்பாங்க, நீங்க அப்படி இருக்கக்கூடாது என்று சாந்தமாய் பதில் கொடுத்தார். 4வது ஒரு பெரிய கொடுமை, அதை விட கொடுமை. மத்திய 26ஆம் அதிகாரம் 49-50 வசனம் சொல்கிறது, யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக ஒரு பெரிய சேனையோடு கூட பட்டயத்தோடும் தடியோடும் அங்கே வருகிறாங்க. இயேசு கிறிஸ்து யூதாஸை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார், சிநேகிதனே, சிநேகிதனே. நாம இந்த என்ன சொல்லியிருப்போம்? துரோகி, இவ்வளவு நாள் கூட இருந்துட்டு இப்படி ஆப்பு வச்சிட்டியப்பா, நீ எவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டியே, நீயா இருந்து என்ன இப்படி பண்ணியிருக்கலாமா, நீயா இருந்து என்ன இப்படி காட்டி கொடுத்துருக்கலாமா, நீயா இருந்து எனக்கு இப்படி பண்ணி இருக்கலாமா அப்படி அவனை சபிப்போம், அவனை ஏதாவது பண்ணுவோம். ஆனா இயேசு அவனை பார்த்து சொல்லுவார், சிநேகிதனே. மன அழுத்தம், டென்ஷன் இருக்கும்போது சாந்த குணம் சவால் தான். ஆனா கிறிஸ்து உங்களுக்குள் வசித்தார், சாந்த குணம் சாந்த குணமாகவே இருக்கும். அல்லேலூயா. இயேசு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. சாந்த குணத்தோடு வாழ்வது சவாலான காரியம்தான், ஆனாலும் முடியும் என்பதை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். சாந்த குணத்தை எப்படி அடைவது என்பதை பெற்றுக்கொள்வது என்பதை வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து முடித்துக் கொள்ளலாம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஒரு ஊரில் இருந்தபோது ஒரு வேதாகம கல்லூரியில் நான் படித்து கொண்டிருந்தேன். எனக்கு பாடம் நடத்துகிற ஊழியக்காரர் நல்ல ஒரு ஞானவான். அவர் ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தார். ஊழியத்தை ஆரம்பித்து ஊழியம் நன்றாய் போய் கொண்டு இருக்கும் பொழுது பிரச்சனை வர ஆரம்பிச்சு. அந்த ஊரில் எல்லாருமே இங்கே சர்ச்சு இருக்கக்கூடாது, ஒரு செட்டு போட்டிருக்கிறாரு, சர்ச்சு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர்க்காரர் எல்லாம் திரண்டு அந்த ஊழியக்காரரை துரத்திட்டாங்க. அவர் ஒரு இடத்துல போய் இருக்கிறாரு. இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, போலீஸ் அந்த ஊருக்குள்ளால போக முடியாது, அதை எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோ பயங்கர தீவிரமான மக்கள். அந்த நேரத்தில் தான் எங்க நான் இருந்த சபையில் ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய மனுஷன். அவர் தான் அந்த சபைக்கு ராஜா. போற ஊழியக்காரன் எல்லாம் அவர்கிட்ட தான் சரண்டர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இருந்தார். நான் அவருடைய வார்த்தைகளை செவி கொடுக்க மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் செவி கொடுப்பேன். என் மேல அவருக்கு பயங்கர பகை. எப்படியாவது என்னை ஓச்சி கொடுத்தணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாரு, நடக்கவே இல்லை. ஒரு நாள் ஆனால் நல்லா பேசி அவர் வீடு சந்திக்க போய் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஐயா, அவர் என்ன கேப்டன் தான் கூப்பிடுவாரு, கேப்டன் ஐயா, உங்கள் ஃப்ரெண்டு சோயன்ஸ் அந்த பாஸ்டர், அவருக்கு சர்ச்சில் இப்படி ஆயிட்டு உங்களுக்கு தெரியுமா? நான் சொன்ன கேள்விப்பட்டேன் ஐயா, கேள்விப்பட்டேன். உடனே ஐயா, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும், அந்த சர்ச்சுடைய லொக்கேஷன் ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா, இப்போ போலீஸ் அங்கே உள்ளே போக முடியலை, எதுவும் பண்ண முடியலை, எப்படியாவது கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, கோர்ட்டில் இருக்கிறதுனால நம்ம வேற ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்துகிற ஒரு பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அங்கே நடக்கிற எந்த சம்பவம் எனக்கு தெரியாது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான பகுதி, பெரிய ஊர். அந்த ஊரில் ஒரு கேமராமேன் உண்டு. அவரை வர வச்சு இவர் என்னட்ட சொன்னார், ஐயா உங்கள் பைக்கில் போகாதீங்க, இப்போ நான் வச்சுருக்கே பைக்கு தான், அந்த பைக்கில் போகாதீங்க, என்னட்ட எக்ஸல் இருக்கு அதில் போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. நானும் கலங்க இல்லாதவனா, சரி போய் ஃபோட்டோ என்னுடைய
பைபிள் காலேஜ் சாருக்காக தானே போகிறேன்னு சொல்லிட்டு போயாச்சு. ஒரு 8-9 கிலோமீட்டர் அந்த பக்கம் தாண்டி போனோம். என்ன பிரச்சனைனா, போகும்போது ரோட்டில் கல் பரப்பி போட்டிருக்கு, புதிய ரோடு போட்டிருக்கு, கல் பரப்பி போட்டுருக்கு. நாங்கள் அந்த ஊருக்குள்ளே போயாச்சு. ஆடி போகும்போது சொன்னார், யூனிஃபார்மில் போகாதீங்க ஐயா, நீங்கள் கலர்லேயே போங்கன்னு சொன்னார். சோத்திரம். நானும் சரி யூனிஃபார்மில் போய் கலர்லேயே போயாச்சு. போய் ஃபோட்டோ எடுக்க அவர், நான் அந்த சர்ச்சுக்கு சைடில் நிற்கிறேன், ஃபோட்டோ எடுக்க கேமராமேன் போனார். போயிட்டு வேகமாக ஓடி வாராரு. வேகமாக ஓடி வந்துட்டு என்ன சொன்ன, ஐயா வண்டி எடுத்துருங்க, ஐயா வண்டி எடுத்துருங்க. நான் சொன்னேன், ஐயா ஐயா பயப்படுறீங்க, வண்டி எடுத்துருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோ எடுத்துட்டாரு. 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டாரு. வண்டி எடுக்கணும்னு ஆபத்து, வண்டி எடுத்துங்க. நான் உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். என்னன்னு கேட்டேன், ஐயா பெரிய பிரச்சனை, எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே அவர் சொன்னார், இங்கே வாரவனை கொலை பண்ணணும்னு ஊருக்காரங்க இருக்கிறாங்க, கொன்னே போடுவாங்க, அதனால் தயவு செஞ்சு யாரும் பார்க்க முன்னால ஓடி போயிருங்க, பெரிய பிரச்சனை இருந்த ஊர், அதனால் தயவு செஞ்சு ஓடி போயிருங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தன் பார்த்துட்டான். ஐயா ஒருத்தன் பார்த்துட்டான், நீங்கள் வண்டி எடுத்துருங்கன்னு. எப்பா அதை கேட்ட உடனே எனக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்குது. வண்டியில் அந்த ரோட்டில் கல் ஜல்லி பரப்பி போட்டுருக்குறாங்க, வேகமாக ஓட்ட முடியாது. அந்த எக்ஸல்ல வேகமாக நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு உயிரே என் கையில் இல்லை, உயிரே இல்லை. அங்கே பார்க்கும்போது நாங்கள் பின்னாடி கேமரா பார்த்து சொல்லி, ஐயா அந்த சர்ச்சை முன்னாடி ஆட்கள் எல்லாம் திரண்டாச்சு, நம்ம இன்னைக்கு சத்தம். ரொம்ப பயந்தேன், ரொம்ப பயந்தேன். ரொம்ப என்னால் வண்டி ஓட்ட முடியாது, கை காலெல்லாம் உதறது. சோத்திரம். அவரு பின்னாடி இருந்துட்டு, ஐயா ஓட்டுங்க கொண்டுருவானோ, இப்போ வருவானோ அப்படின்னு. ஆண்டவர் ஞானத்தை தந்தார். வார வழியில் பெரிய உடக்காடு, 2 பக்கம் பயங்கர உடை, பல இடங்களுக்கு ஊரே கிடையாது உடை. நான் ஒரு உடக்காடில் ஒரு சின்ன ஒத்த வழி இருந்து அந்த வழிக்குள்ள வண்டியை விட்டுட்டேன். ஆண்டு தந்த ஞானம், வண்டியை விட்டுட்டு அந்த எங்கேயோ சுற்றி அந்த வண்டி கடைசி அந்த இடம் நாங்குநேரி அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்துச்சு. அது பிற்பாடு நாங்கள் அந்த ஊர் பேர் நான் சொல்ல விரும்பலை, அவங்க ஒரு வேளை லைவில் பார்க்கலாம், அதை சொல்ல விரும்பலை. நாங்குநேரி வந்து அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போனோம். அதுக்கு செய்தி வருகிறது, அதுக்குள்ளே பரவ ஆரம்பிச்சிட்டு 2 பேர் வந்தானுங்க, வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போனான். நம்மளால எவன் பிடிக்கிறானோ கொன்னுரு, அந்த இடத்துல பிடிக்கிறது கொன்னுருங்க 2 பேரையும். அப்படி தகவல் எல்லாம் அந்த ஏர் உள்ள பறக ஆரம்பிச்சிட்டு, எப்படியோ வந்து அவருக்கு வீட்டில் வண்டியை கொடுத்தோன்னா அப்படியே என்ன ஒரு பார்வை பார்த்தாரு. ஜெயிச்சிட்டீங்க ஐயா, ஜெயிச்சிட்டீங்க. எனக்கு பயங்கர டென்ஷன், உண்மையிலே பயங்கர டென்ஷன். அந்த மனுஷன் அப்படியே வயசான கொஞ்சம் பெரிய ஆள், ஒரு டாக்டர் அவர் அப்படியே வச்சு ஒரு குத்தணும் போல இருந்துச்சு. அப்படியே என்ன அடக்கிக்கிட்டேன். நோ அடிச்சிட்டு போங்க, ரொம்ப நன்றி என்ன ஐயா அப்படின்னு. இதுவரைக்கும் அந்த பாஸ்டருக்கு இந்த சம்பவம் தெரியுமே என்ன தெரியாது. எனக்கு அந்த மனுஷனை பார்க்கும்போதெல்லாம் ரத்தம் கொதிக்கும் பார்க்கும்போது. என்ன குடும்பத்தை அனாதையாக்க பார்த்தாரே. கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது சொன்னார், ஐயா என்னை மன்னிச்சிடலங்க. என்ன ஐயா, அன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குன்னு தெரியும் எனக்கு, ஆனால் நீங்கள் சாதிச்சிட்டீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. அது பிறகு எங்கிட்ட எதுவுமே அதிகமாக பேசிக்க மாட்டார். சொன்னார், நான் அன்னைக்கு உங்க கூட கர்த்தர் இருக்கிறத பார்த்தேன். பெரிய ஆளியா நீங்க அப்படி சொன்னார். சில நேரங்களில் நம்மளோட உயிருக்கே ஒல வைக்க நினைப்பாங்க. அந்த சம்பவங்களை இப்போ நினைச்சாலும் எனக்கு எப்பா, நான் அன்னைக்கு இந்த மரண பயம் இருக்கு பார்த்தீங்களா, அன்னைக்கு இது எனக்கு தெரிஞ்சியா மரண பயம். நீங்கள் எப்படி அனுபவிப்பீங்களோ இல்லை, அனுபவிச்சிருவீங்களோ தெரியல. மரண பயம் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு. இப்படி துரோகம் நமக்கு செய்யலாம், நம்மளை ஒன்றும் இல்லாமல் அழிக்கணும்னு பார்க்கலாம். அந்த இடத்திலும் சார்ந்த அன்னைக்குன்னா ஏதாவது பண்ணி இருந்தேன்னா நான் ஜெயிலில் தான் இருக்கணும். ஆனால் அதுக்குரிய பலனை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அவர் பெற்றுக்கொண்டார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்களை நீங்கள் கர்த்தருக்குள் சாந்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களால் முடியும். ஆமென். எழும்புமா எல்லாரும் அப்படியே எழும்பி தேவ சமூகத்தில், இயேசுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, இயேசுவே உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே
மாறணுமே, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல் மாற்றிடுமே, உம்மை போல மாறணுமே ஏசையா, உம்மை போல் மாறணுமே. ஆண்டவரே, சாந்த குணம் ஒரு சவால். அந்த சவாலான சாந்த குணத்தை நாங்கள் எப்படி அடைவது? சாந்த குணம் சவாலாய் மாறும்போது நாங்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவது? நாங்கள் எப்படி அதை சமாளிப்பது? நாங்கள் எப்படி அதை சரி செய்வது என்று சொல்லி ஆண்டவரே, சில காரியங்களை இன்றைக்கு வேத வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் புரிந்து கொள்ளும்படி, நாங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினபடியால் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. நாங்கள் ஒவ்வொரு சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறணும், சாந்த குணம் உள்ளவர்களாய் வாழணும், சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறீர். ஆகவே உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் மாறவே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்குள் இருக்கிறீர், உம்முடைய அந்த சாந்த குணம் எங்கள் மூலமாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், வயோதிபர்கள் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிங்கப்பா. சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கிருபையோடும் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சமாதானத்தை பெற்று மகிழ்ச்சியோடு வாழட்டும் ஆண்டவர். எல்லா குடும்பங்களிலும் தேவ சமாதானத்தை கட்டவிழ்கிறேன். எல்லா உள்ளங்களிலும் சமாதானத்தை கட்டவிழ்கிறேன். ஒவ்வொருவரும் சாந்த குணம் உள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உங்க பிரசன்னத்துக்குள்ளாலே கிருபையும் கரத்துக்குள்ளாலே மூடிக்கொள்ளுங்க, உங்க மகிமையை கரத்துக்குள்ளாலே மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், வயோதிபர்களை ஆசீர்வதிங்கப்பா. நாளை தினத்தில் பிள்ளைகள் திரும்பவும் மறுபடியும் பள்ளிக்கூடங்கள் திறக்கிறது. புதிய கல்வி ஆண்டுக்குள் பிள்ளைகளை பிரவேசிக்கிறார்கள். இந்த கல்வி ஆண்டில் பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வாதமாக அமையட்டும். ஞானத்தின் அபிஷேகம் உண்டாயிருக்கட்டும். எல்லா சிறப்போடும் பிள்ளைகள் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு நிறைய தேவைகள் உண்டு. அப்பா, நீங்க தான் அருளி செய்யுங்க. பிள்ளைகள் என்ன எடுத்து படிக்கிறாங்க, அதை படிக்க வைக்கத்தக்க வருமானங்களை பெற்றோருக்கு கர்த்தர் கட்டளையிட்டு சிறப்பாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க, சிறப்பான வாழ்க்கை அமையும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த மழை காலங்களில் எந்த ஆபத்துகளோ, சேதங்களோ, விபத்துகளோ, நாச மோசங்களோ எதுவுமே வராதபடிக்கு பத்திரமாய் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இன்றைக்கு மாலையில் நடக்கிற சிறப்பு சுகமளிக்கும் ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. வருகிற எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொண்டு மகிமையோடு வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. சகல ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உடையவர்களாய் ஒவ்வொருவரும் விளங்கட்டும். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும், சிறப்பான ஈவுகள் உண்டாகட்டும், மகிமையான பாக்கியங்கள் உண்டாயிருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் நடத்தி ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா நாட்களில் நம் அனைவரும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தோடு